உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அன்புக்குரிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அனுகிரகம் பண்ணுவாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 ஆண்டு நடக்க இருக்கின்ற சனி பகவானுடைய பெயர்ச்சி, குரு பகவானுடைய பெயர்ச்சி மற்றும் ஆண்டின் இறுதியில் நடக்க இருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி விருச்சிக ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவானாக இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். வருகின்ற 2026 மார்ச் 6ஆம் தேதி அன்று திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சியாகிறார். அர்த்தாஷ்டமம் என்பது அட்டம சனியில் பாதியாகும். கொஞ்சம் கெட்ட விஷயங்கள் தான். 4ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு சில பேருக்கு உடல்நிலை பாதிப்பு, ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன விபத்துகள், கல்வியில் இருந்தவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள், 10ஆம் இடத்தை சனி பார்த்தனால் பணியில் இருந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள், பணியை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு பணி இல்லாத நிலை, இவை அனைத்தும் அப்படியே மாறி 5ஆம் இடத்திற்கு குரு வீட்டிற்கு சனி பகவான் செல்ல இருப்பதனால் அனைத்துமே நல்ல மாற்றங்களாக நிகழும். ஆரோக்கியம், தொழில், கல்வி, இது போன்ற நல்ல விஷயங்கள் நல்ல விதமாகவே இருக்கும். வியாபாரம் செய்வர்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். குரு வீட்டில் சனி இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதுபோல் சனி பெயர்ச்சி என்பது கோச்சார கிரகத்தின்படி அவர் தன்மையில் நன்மையே செய்வார். நேற்றைய நிலையில் கொஞ்சம் கெட்டதை பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு இடத்துக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார். அவரால் உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகள் மட்டுமே நடக்கும். அதே ஆண்டு 2026 ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆவார். மிதுனம் ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆவார். உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் பூர்வ புண்ணியத்திற்கும் சொந்தமான குரு பகவான் பயிற்சி ஆவது மிக சிறப்பான ஒரு இடம். அதாவது ஓடிப்போறவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி என்பார்கள். தனாதிபதியாகிய விருச்சகம், பூர்வ புண்ணியாதிபதியாகிய தனாதிபதியாகிய குரு, பூர்வ புண்ணியத்துக்கு சொந்தமான மீனராசிக்கு சொந்தமான குரு, அதாவது 2, 5க்கு உடையவர் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்த்து 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ ராசியை பார்ப்பது உடல் ஆரோக்கியம், நல்ல ஒரு தேஜஸ், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், அது ஒரு வெற்றி ஸ்தானம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். சில பேருக்கு பூர்வீக சம்பந்தமான மண் சம்பந்தமான பிரச்சனை கடந்த சனி ஆண்டில், அதாவது சனி பயிற்சி ஆவதற்கு முன் பிரச்சனைகள் இருந்திருக்கும். 4ஆம் இடங்கிறது வீடு பூமின்னு சொல்கிறது. 5ஆம் இடத்திற்கு மாறியதனால் அந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேர் புதிதாக வீடு பூமி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 9ஆம் இடம் என்பது தெய்வஸ்தானம், தர்மஸ்தானம்.
செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். அங்கே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதனால் எதிர்பாராத சில செல்வ சேர்க்கைகள், சில பேருக்கு நல்ல ஒரு பணி கிடைப்பது, பணியில் இருப்பவருக்கு ப்ரொமோஷன் கிடைப்பது, சம்பள உயர்வு கிடைப்பது, வெளியூர்களுக்கு செல்வது வேலைக்காக. இதையும் தாண்டி 9ஆம் இடத்தில் குரு உச்சம் அல்லவா, அவர் தான் செல்வத்தின் நாயகன். சில பேருக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிகழும். இப்போ நான் கூறியது எல்லாமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான். அதையும் தாண்டி ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைச்சதுங்கிறது அபூர்வம். எதிர்பாராத பதவிகள் கிடைத்தால் அது அபூர்வம். புதையல் கிடைத்தால் கூட அது ஒரு அபூர்வம் தான். அதெல்லாம் விபரீத ராஜயோகத்தில் ஒன்று. அதில் ரொம்ப இன்றியமையாத ஒன்று, இன்னைக்கு எல்லாரும் விரும்பி போய்க்கின்ற, அதாவது விரும்பி போகிற ஒரே ஒரு எண்ணம் என்னவாக இருக்கிறதுனா லாட்டரி டிக்கெட். அது கேரளாவில் தான் இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க கேரளா டிக்கெட் வாங்குறதில்ல. அதில் 9ஆம் இடத்தில் குரு இருப்பது தனநாயகன். தனநாயகனே அவர் தான். ஜனநாயகன் இல்லை, தனநாயகன். தனம் நாயகன்னா 2ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரன்னு அர்த்தம். அவர் 9ஆம் இடத்துல உச்சம் பெறுவது எதிர்பாராத ஒரு செல்வத்தை தரலாம். இவர்களுக்கு இந்த ஆண்டு லாட்டரி டிக்கெட்டுகள் கூட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இறுதியாக ராகுகேது பயிற்சி இந்த ஆண்டின் இறுதியில் நடக்கும். அந்த ராகுகேது பயிற்சி கூட குருவோட கேது சேர்வது நன்மை என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் இடம் கூடிய தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானத்துக்கு ராகுகேது பயிற்சி ஆவாங்க. ராகு பகவான் வருவார். 9ஆம் இடத்தில் குருவோட கேது சேர்வார். அதுவும் ஒரு சிறப்பான யோகம்தான். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த நன்மையான விஷயங்கள் அனைத்தும் எனது விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மையாகவே நடக்க வேண்டும் என்றால், 100% சரியா இருக்க வேண்டும் என்றால், இப்போ நான் சொன்ன பலன்களோடு சேர்த்து ஜனன காலத்தில் தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும். ஜனன காலத்தில் தசாபுத்தி சாதகமாக, அதாவது பிறக்கும்போது இருந்த ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய திசைகள் தற்சமயம் நடக்குமானால் நிச்சயமாக இந்த யோகங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை அவரவர் வாங்கி வந்த துரதிர்ஷ்டத்தின்படி திசைகள் நன்மையாக இல்லை என்றால், புத்தி, திசைநாதன் புத்திநாதன் சொல்கிறது, இந்த திசை புத்தி சாதகமாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக பெரிய நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னை நாடி வருகின்ற அனைவருக்கும் சரி, இந்த யூடியூப் சேனல் மூலம் என்னுடைய பதிவை கேட்பவங்களுக்கும் சரி, நான் கூறி இதுவரை தீமை நடந்ததே கிடையாது. நன்மை தீமைகளை சொல்வேன், அது வேற விஷயம். நான் நன்மை என்று சொன்னால் நன்மை நடந்தும், தீமை நடக்க போகிறது என்றால் தீமை நடந்துவிடும். அது ஜோதிடத்தினுடைய நேரடி ஆராய்ச்சி. எந்த 2 சூழ்நிலைகளிலும் நான் சொல்லி தவறு நடந்ததில்லை. பொதுவாக தோல்வி நிகழ்ந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் அண்ணன் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொன்னாரே அப்படின்னு நீங்கள் சில வரிகளை மட்டும் கேட்டுட்டு என்னை நம்பி எதையும் தவறு செய்து நீங்கள் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. பொதுவாக நான் எதையும் செய்ய சொல்லணும்னா நேராக என்னை சந்தித்து பார்த்து பேசி எந்த ஒரு முயற்சியும் எடுங்கன்னு தான் நான் சொல்வேன். இருந்தாலும் மக்களுக்கு, என்னை காண முடியாதவர்களுக்கு இந்த பதிவு போய் சேரணுங்கிறது தான் இந்த முயற்சி. ஆகவே கோச்சாரத்தில் நடக்கின்ற சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அனைத்தும் சாதகமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தசாபுத்தி சாதகமாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி 100%. இதில் சந்தேகத்திற்கு இடம் வேண்டாம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடரை அணுகி தெரிஞ்சுக்குங்க. என்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நேரடியாக வாங்க. ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனில் தொடர்புக்கு வாங்க. நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றியான ஆண்டாக இருக்கும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. உங்களுடைய குலதெய்வத்தை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிநாதனே எம்பெருமான் முருகன். தமிழ் கடவுளும் முருகன் தான். திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இல்லை உங்களுடைய ஊர்களுக்கு அருகாமையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் உங்களை தரிசனம் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க.
அனைத்தும் சுபமாக முடியும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.